மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து இப்போயாவது வந்து மல்லிகிட்ட தான் மாட்டல, மல்லிகிட்ட மனோகர் கிட்ட தான் மாட்டலை, நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா கிட்டயாவது மாட்டுவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா வந்து ரஞ்சி மல்லியை சார்ந்தவங்களை தவிர்த்து வேறு யாராவது தெரிஞ்சாதான் வந்து எப்படி வந்து ரேணுகா வந்து வெளியே தெரிய வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்படியே வந்து இவர் ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயம் வந்து ராஜேஸ்வரி தெரிஞ்சால் அடுத்த செகண்டே வந்து வீட்டில் இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா வந்து எல்லா சொத்துமும் வந்து இவ வந்து அனுபவிக்கிறா. எவ்வளோ ஒருத்தி வந்து எப்படி வந்து எங்களோட சொத்தை வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு வந்து ராஜேஸ்வரி கண்டிப்பாக வந்து கோவப்படுவாங்க. ராஜேஸ்வரிக்கு மட்டும் இந்த விஷயம் வந்து கண்டுபிடிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ராஜேஸ்வரி வந்து கண்டுபிடிக்குவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் இப்போ ஒரு மைல்டான டவுட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இவன் என்ன வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா, கேட்டதுக்கு வந்து தெளிவான பதில் வந்து சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதனால் அப்படின்னா, நீங்கள் எப்படி அங்கே இருந்து வந்தீங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க, எந்த ஜூஸ் கடைக்கு போனீங்க அப்படின்லாம் வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் ரேணுகாவை கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ரேணுகாவால் வந்து தெளிவான பதில் சொல்ல முடியல. ஏன்னா வந்து ரகுக்கிட்ட தான் போனேன், ரகுவை பார்க்க தான் போனேன் அப்படின்ற விஷயம் வந்து எப்படி மறைக்கிறது, அதுக்கு பதிலாக எது பொய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அதனால தான் வந்து ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. இவ ஏதோ வந்து நம்மக்கிட்ட மறைக்கிறா, அந்த விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி என்ன மறைக்கிறா, இவளுக்குள்ளே என்ன வந்து ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து நமக்கு சாதகமாக இதை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பிளான் போட்டுட்ருக்காங்க. எப்படியாவது வந்து ரகு மூலமாக வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து எதிரியோ ஒன்று என்னவோ, ஆனால் வந்து இருக்க விட மாட்டாங்க அந்த வீட்டில் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா வந்து ராஜேஸ்வரி வந்து எவ்வளோ ஒருத்தி வந்து நம்ம சொத்தை வந்து அனுபவிச்சிட்ருக்கா அப்படின்றத வந்து ராஜேஸ்வரியால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அப்படின்றது என்னோட கருத்து. அதனால வந்து இவளுக்காவது வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி இன்னொரு வந்து பெரிய ஒரு கண்டத்தில் வந்து விழ போகிறாங்க. என்ன அப்படின்னா, விஜய் வந்து நிறைய வந்து லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இந்த வீட்டு மூலமாக. அப்படி வந்து லோன் மட்டும் அவருக்கு கிடச்சிச்சின்னா உங்களால் வந்து இந்த வீட்டை வந்து உங்களால் அனுபவிக்க முடியாது, உங்களால் மீட்கவும் முடியாது. ஏன்னா வந்து தன்னோட வீடு அப்படின்றதுனால தான் வந்து லோனே வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது வீடு வந்து விஜய்க்கு சொந்தமாக, அதனால் வந்து எப்படியாவது வந்து இந்த பவர் ஆஃப் பட்டானியை வந்து வேறு யாரும் பேருக்காவது மாற்றணும். அப்போ தான் வந்து இந்த வீட்டை விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே சுற்றி வந்து லாஸ்ட்டில் வந்து ரகுக்கிட்டே வந்து போயிட்டு ராஜேஸ்வரி வந்து நிற்கிறாங்க. இதுதான் வந்து பெரிய வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆல்ரெடி வந்து ரகுவே வந்து இருக்கிற சொத்தெல்லாம் வந்து எடுத்துன்னு உங்களை நடு தெருவில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து அவங்க பேருக்கு வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து விற்று நம்மளோட ஷேரை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுகிட்டே வந்து டீலிங் போட்டுட்ருக்காங்க. இந்த எந்த விதத்தில் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து ஏதாவது பண்ணிடுவாரா, அதுக்கு முன்னே வந்து பேங்க்லேருந்து எப்படியாச்சும் வந்து லோன் எடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. லோன் எடுக்கிறாரோ இல்லையோ, ஆனால் வந்து இந்த ராஜேஸ்வரி இப்போ எடுத்துருக்கிற ஸ்டெப் வந்து ஸ்டாப் ஆகணும். ஏன்னா வந்து ரகு பேருக்கு வந்து இது போயிடுச்சுன்னா ரகு வந்து கண்டிப்பாக வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுவார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ராஜேஸ்வரியை வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஏமாறுறாங்க இன்னொருத்தர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க உண்மையானவங்களா இல்லை பொய்யானவங்களா, இல்லை இவங்க உண்மையாகவே நமக்கு நம்பிக்கையாக இருப்பாங்களா அப்படின்னு எல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் எப்படி இவங்க டீலிங் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே காரணம் வந்து விஜய் தான். ஏன்னா வந்து விஜய் யாருக்கு வேணாலையும் விஜய்க்கு வந்து எப்படியும் வந்து கிடச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ராஜேஸ்வரி வந்து கண்ணை மறைச்சிட்ருக்கு. அதனால தான் வந்து அவனுக்கு வந்து கிடச்சிடவே கூடாது. அதனால வந்து நமக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம அது மூலமாக வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரகுக்கிட்ட போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு மல்லிக்கு. எப்படி வந்து இந்த மல்லி வந்து வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா வந்து ரேணுகாவை எப்படியாவது வந்து இங்கே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளானெல்லாம் வந்து பயங்கரமாக போட்டு வந்து கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடத்துல வந்து இந்த ரேணுகா வந்து திடீர்னு தப்பிச்சு ஓடி போய் ரகுக்கிட்ட நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் வந்து ரேணுகா எங்கே போயிட்டா, எங்கே தொலைஞ்சு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் தேடிட்டுருக்காங்க. இப்போ திரும்பவும் வந்து ரேணுகா வந்து கிடைக்கல அப்படின்னா வந்து அந்த பழி வந்து கண்டிப்பாக வந்து மல்லி மேலே தான் போடுறதுக்கு ரெடியாக வந்து நிஷா இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவே வந்து கிடைச்சாலே வந்து இந்த மல்லி தான் வந்து என்னை விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டா அப்படின்னு வந்து மல்லி மேலே வந்து வேணும்ன்ட்டே போய் சொல்லுவேன். ஆல்ரெடி வந்து ராஜேஸ்வரிக்கிட்டேயே அப்படி தான் சொல்லிகிட்ருக்கா, மல்லி வந்து என்னை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ராஜேஸ்வரிக்கு நம்ப முடியலாமல் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு வந்து அவன் முன்னாடி வந்து நம்புகிற மாதிரி இருக்காங்க.
அங் கதிரேசனும் நிஷாவும் ஒரு பக்கம் வந்து தேடிட்டுருக்காங்க, எங்கே போயிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. விஜயும் வந்து ஒரு மாறி மாறி நிஷாவுக்கு ஒரு டைம், மல்லிக்கு ஒரு டைம் வந்து மாறி மாறி கால் பண்ணிகிட்ருக்காரு. யாருக்குமே வந்து தெளிவான பதில் வந்து விஜய்க்கு வந்து சொல்லலை. விஜய் வந்து ஒரு டென்ஷனாக இருக்கார். எங்கே வந்து கிளம்பி திரும்ப வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி வந்து கிளம்பி வந்துட்டாரோன்னா, ஐயோ ரேணுகா ஐயோ ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு உருகி உருகி வந்து பேசிகிட்ருக்காரு. நம்மளால் வேறு இதை வந்து பார்க்கவும் முடியாது. ஏன் வந்து இந்த ரேணுகாவோட விஜய் வந்து இவ்வளோ அட்டாச் ஆகுறாரு, ஏன் வந்து ஒரு ஸ்டேபிளான வந்து ஒரு முடிவை அவரால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சுத்தமாக முடியல. மல்லியும் வந்து இப்போ வேணும்ன்ட்டு பண்ணுறா, இப்போ ரேணுகாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ இவ்வளோ பண்ணுறடி அப்போ நான் இவ்வளோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ஏட்டிக்கு போட்டியாக வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர, உன்னை எப்படி நம்ம காலி பண்ணுறது, ரேணுகாவை எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறது அனுப்புறது, அது மட்டும் இல்லாமல் அவளோட முகத்திரையை வந்து எப்படி கிழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீக்கிரமாக முடிவு பண்ணி ஏதாவது ஒன்று மல்லி பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் லைஃப் வந்து எங்கே போகும் என்ன ஆகுன்னே தெரியாது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.